நம்ம யாருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம், நம்ம யாரை சேவித்து கொண்டிருக்கிறோம், நம் யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்ம யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரே பதில் தான் வரணும், இயேசு இயேசு இயேசு. வேற யாருக்காகவும் அல்ல, வேற எதற்காகவும் அல்ல. இந்த உலகத்துல நான் வாழ்றேன்னா அது இயேசுக்காக தான். ஊழியம் செய்யறேன்னா இயேசுக்காக தான். வேலை செய்யறேன்னா இயேசுக்காக தான். எல்லாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்ததான். அவர் காண்பித்திருக்கிற அடிச்சுவட்டை பின்பற்றி செல்லதான். அவருக்கு ஊழியம் செய்தான். உண்மை உத்தமமா ஒருவருக்கு ஒருவர் இருப்பது, பண விஷயத்தை கையாள்வதா, அதுல நியாயமா இருப்பது, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே ஊழியம் தான். அதுல நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம், அது ரொம்ப முக்கியம். திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற காரியத்துல உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்கிறத மறந்து போகாதீங்க. இயேசுவுக்காக இயேசுவோடு சொல்லி அவருக்காக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க, வாழ்ந்திருப்பீர்கள்.